ஹாய் கவர்மெண்ட்ஸிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்யுள் ஃபுல்லாகவே ஒரே வீடியோவில் பார்த்துடலாங்க. ஓகேங்களா? சரி வாங்க. கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்க. நம்ம டிஎன்பிசிக்கு படிக்க வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 4 விஷயம் ரொம்ப 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 முக்கியங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரீட் பண்ணணும். உங்களுடைய சிலபஸ் என்னவோ ஸோ அந்த சிலபஸை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அந்த சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு சிலபஸ்க்கு தகுந்ததை ஜஸ்ட் ஒன்ஸ் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ரீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்னா, நீங்கள் படித்தது எல்லாமே இன்னொரு டைம் படித்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அண்டர்ஸ்டபிள் படிக்கணும், படித்ததை நல்லா புரிஞ்சுக்கணும். 3வது விஷயம் ரிவிஷன். எத்தனை டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுங்க. மெமரி மட்டும் இதில் யூஸ் ஆகவே ஆகாது. ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். கண்ணால் நீங்கள் பார்க்க உங்களுக்கு அது நல்லா ஸ்டோர் ஆகும். 4வது விஷயம் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரியாத விஷயத்தை திருப்பும் கற்றுக்கலாம். இந்த 4 விஷயம் யார் கரெக்டாக செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க கவர்மெண்ட் ஜாப் கையில் வாங்கிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவாங்க. ஸோ படிக்க வந்துட்டிங்கன்னா இந்த 4 விஷயத்தையும் இது கண்டினியூவாக கன்சிஸ்டன்சியாக விடாமுயற்சியோட, ஓகேங்களா, விட்டு படிக்காமல் கன்சிஸ்டன்சியாக இதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு கிடைக்குங்க. ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி 6ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா தமிழ்தேன் அப்படின்ற முதல் இயல் 1ல் தமிழ்தேன். அதில் இன்பத்தமிழ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செந்தமிழுக்கு அந்த இன்பத்தமிழ் எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன். செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்னா நம்மளுடைய பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற வரிகளை சொன்னது யாருன்னா பாரதிதாசன். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். இந்த கவிதையை யார் சொன்னாங்க? பாரதிதாசன். இன்ப தமிழ் அப்படின்ற கவிதை யார் சொன்னது? பாரதிதாசன். சொல்லும் பொருளும் நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு. விளைவு வளர்ச்சி, விளைவுனா வளர்ச்சி. அசதி சோர்வு, அசதினா என்னது? சோர்வு. அதாவது நம்ம தமிழுக்கு அமுது, நிலவு, மனம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. அப்ப தமிழுக்கு வேற என்னென்ன பெயர்கள் கேட்டாங்கன்னா அமுது, நிலவு, மனம். ஓகேங்களா? இளமைக்கு காரணமான பால் போன்றது, இளமைக்கு காரணமான பால் போன்றது. அதே மாதிரி புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது. அதே மாதிரி எல்லையாகிய வானம் போன்றது. அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் போன்றது. இந்த கருத்தெல்லாமே யார் சொல்லியிருக்காங்க? நம்மளுடைய பாரதிதாசன் இன்ப தமிழ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, பாரதிதாசன் அவங்களுடைய நூல்வெளி, எந்த ஒரு ஆசிரியருடைய நூல்வெளி படிக்கும் போதும் நமக்கு ஒரு 5 விஷயம் மெயினா வேணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அவங்களுடைய இயற்பெயர். அவங்க பேர் நமக்கு தெரியும், பேரை கொடுத்துட்டு அவங்க இயற்பெயர் என்ன, அவங்களுடைய சிறப்பு பெயர் என்ன, அவங்க என்னென்ன நூல் எழுதுனாங்க, அவங்க என்னென்ன இதெல்லாம் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கான சிறப்பான அவங்க என்னென்ன பட்டம் வாங்கியிருக்காங்க, இல்லை அவங்க எதில் சிறப்பாக இருந்திருக்காங்க, இதுதான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 விஷயம் நமக்கு வேணும். ஸோ அவங்களுக்கான இயற்பெயர், சிறப்பு பெயர், அதில் அவங்க எழுதின நூல்கள், அவங்க ஏதாவது இதழ் நடத்தியிருந்தால் அந்த இதழ்கள் நேம், அவங்களுக்கு ஏதாவது பட்டங்கள் கிடைச்சிருந்தா பட்டங்கள், அப்படின்னா அவங்கள பற்றி சிறப்பு என்னென்ன. இந்த 5 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கினாவே நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். அவருடைய இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம். 2வது விஷயம் என்ன சொன்னேன்? அவங்களுக்கு சிறப்பு பெயர் சொன்னமா. சிறப்பு பெயர்கள் என்ன? புரட்சிக்கவி, பாவேந்தர். இது 2ம் அவருக்கான சிறப்பு பெயர்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா இயற்பெயர் இல்லாமையோ இல்லை சிறப்பு பெயர் இல்லாமையோ கொஸ்டின்ஸ் வராதுங்க. ஓகேங்களா? அதனால இந்த விஷயம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. இயற்பெயர், சிறப்பு பெயர், அதுக்கப்புறம் அவர் எழுதின நூல்கள், பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இதெல்லாம் புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவர் நிறைய நூல்களை எழுதியிருக்காங்க. அவருடைய கவிதைகள்ல பெண் கல்வியை பற்றியும், கைம்பெண் மறுமணத்தை பற்றியும், பொது உடைமை பற்றியும், பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்கள், இந்த கருத்துக்கள் எல்லாம் பதிச்சு அவர் கவிதை எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம்,
அவருக்கு வந்து வேற ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று இந்த இடத்துல வந்து நமக்கு கொடுத்தது இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு ஏன் பாரதிதாசன் பேர் வந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய பேர் சுப்ரத்தினம் ஏன் பாரதிதாசன் மாத்திக்கிட்டாருன்னா, பாரதியாரினுடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக. பாரதியாருடைய கவிதைகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தன்னுடைய பெயரை என்ன பண்ணிட்டாரு, பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் எழுதுனா அந்த இன்ப தமிழ் அப்படின்ற நூல் வந்து எங்க இடம்பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எந்த ஒரு நூலா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், எங்கிருந்து இது எடுக்கப்பட்டதுன்றது கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அது மாதிரியும் பார்த்துக்காங்க. ஸோ பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற ஒரு நூல். ஓகேங்களா, அந்த நூல்ல ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ். தமிழ் அப்படின்ற டாபிக் கீழே தான் இந்த இன்ப தமிழ் அப்படின்றது இடம்பெற்றிருக்கு. ஸோ அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டால் நம்ம எழுதிடுவோம். அவருக்கு பெயர் வரத்துக்கு காரணம் என்ன, அவருடைய சிறப்பு பெயர் என்ன, அவர் எழுதின நூல்கள் என்ன, அவருக்கு வேற ஏதாவது சிறப்பு இருக்கா. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய நூல்வெளியை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புழிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சும் இனிக்கும் இனிக்கும், காசை ஆனந்தம். அதாவது உனக்கும் எனக்கும், கசக்கும் புழிக்கும், இனிக்கும் இனிக்கும், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த 3 வேர்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. இந்த 3 வேர்ட்ஸ் வந்துச்சுனாவே, உனக்கும் எனக்கும், கசங்கு புழிக்கும், இனிக்கும் இனிக்கும் வேர்ட் வந்துச்சுனாவே அது என்னது, காசி ஆனந்தம் தான் இந்த கவிதையை வந்து எழுதியிருக்காருன்ட்டு. ஓகேங்களா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று சேர்த்து எழுதுக. நிலவு கூட்டல் என்று நிலவென்று, நிலவு கூட்டல் என்று நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் சேர்த்து எழுதுக. தமிழெங்கள், தமிழ் கூட்டல் எங்கள் தமிழங்கள். அமுதென்று பிரித்து எழுதுக. அமுது கூட்டல் என்று, அமுது கூட்டல் என்று. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர் என்னது, செம்மை கூட்டல் பயிர். விளைவுக்கு, விளைச்சலுக்கு நீர் ஊற்றணும். அறிவுக்கு தோல் கொடுக்கணும். இளமையா இருக்கணும்னா பால் குடிக்கணும். புலவர்களில வேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேனாக்கு பதிலாக வேல் இருக்கும். ஸோ இது மாதிரி கண்டிப்பாக பொறுத்துக்கலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக கொஷின்ஸ் கேட்பாங்க. மெயினாக நம்ம புக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அதனால் நம்ம படிக்கும் போதையே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து தமிழில் 95 எபோவ் வந்து உங்களால் மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா, சரி வாங்க நெக்ஸ்ட் போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி. தமிழ் கும்மியை எழுதுனது யாருங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் தான் அவர் எழுதியிருக்காங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நீளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பலநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல்பழ கண்டதுவாம். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மேய்ப்புகட்டும் மர மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி அப்படின்னாவே யாருங்க, பெருஞ்சித்திரனார். கும்மி அடிக்கிறது பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா, சரி. சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு கடல்கோள், ஆழிப்பெருக்கு கடல்கோள். மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை, உள்ளப்பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை, உள்ளப்பூட்டுன்னு என்னது, உள்ளத்தின் அறியாமை. நெக்ஸ்ட் பாருங்க, நூல்வெளி. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, பெருஞ்சித்திரனார். நான் சொன்ன மாதிரி இயற்பெயர், பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்னது, மாணிக்கம். அவர் ஏதாவது அவருடைய சிறப்பு பெயர் என்னது, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு அவருடைய சிறப்பு பெயர். அவர் எழுதின நூல்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம் நூல்கள். என்ன நூல்கள் எழுதியிருக்காரு, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரம். கவிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரம். இந்த 3 நூல்களை எழுதியிருக்காரு. சரி, அவர் என்னென்ன இதழ்ல நடத்திருக்காங்க, தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம், தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் சொல்லிட்டு 3 நூல்கள் இதழ்களையும் வந்து நடத்திருக்காரு. இவருக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா, எஸ். தனிச்சனிமிலையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ நான் சொன்ன மாதிரி இயற்பெயர் மாணிக்கம், பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் என்னது, மாணிக்கம். சிறப்பு பெயர் பாவலரேறு. நூல்கள்
கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம். கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம். அவங்க ஏதாவது இதழ் எழுதியிருக்காங்களா? இதழ் நடத்திருக்காங்களா? ஆமா, தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம். தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம். சரி, இவருக்கு ஏதாவது ஒன்று சிறப்பு இருக்கா? எஸ், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாரு? நம்மளுடைய பாவலரேறு பெருஞ்சித்தினார். ஒரு விஷயத்த நீங்க எந்த அளவுக்கு ரிப்பிட்டேஷன் பண்ணிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டோர் ஆகுங்க. அதே மாதிரி படிக்கும் போது நீங்கள் ஸ்பீடாக கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருங்க. விட்டு விட்டு படிக்காதீங்க. கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கொஷினை நீங்கள் படிக்கும் போதே ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின் படிக்கும் போதே ஒரு ஆன்சர் வரும். ஆனால் அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு டவுட்டில் ஆஸ்லேஷனில் இதுவா அதுவா அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸில் போடும் போது அது தவறாக போயிடும். ஸோ ஒரு கொஷின் நம்ம படித்த உடனே எது நமக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு எண்ணம் ஒரு ஆன்சர் தோன்றுதோ ஆப்ஷனை அதுதாங்க கரெக்டு. அதுதான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதனால் நிறைய டைம் வந்து நிறைய கொஷின்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு நம்ம மைண்டில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிடும். இப்படி நம்ம படிக்க 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 நமக்கு ஸ்டோர் ஆகிடுதுங்களா, அதனால நம்ம கொஷினை படித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் போயிடும். ஆனால் அந்த இடத்துல இதுவா அதுவான்ற டவுட் வரும்போது தான் நம்ம தப்பாக போட்டு வரோம். ஸோ அதுக்கோசரம் தான் சொல்கிறோம். ஸோ அந்த தவிர நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆன்சரை சூஸ் பண்ணுறாங்களோ அதே ஆன்சரவே நீங்கள் கடைப்பிடிங்க. இதில் பாருங்கள், கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த கனிச்சாறு அப்படின்றது எத்தனை தொகுதியாக பிரிச்சிருக்கு? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. 8 தொகுதியாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, 8 தொகுதியாக பிரிச்சிருக்காங்க. அதில் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை வந்து நிறைய இது கொண்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த தமிழ் கும்மி. ஓகேங்களா, சரி, கீழே வாங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி. இது மாதிரி தோன்றி தோன்றி அப்படின்னு வந்தாவே வாணிதாசன் தாங்க. தோன்றி தோன்றி அப்படின்னு ஒரு இது வந்தாவே வாணிதாசன் தான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா என்னன்னு சொன்னாங்க? உலகம். ஓகேங்களா, செந்தமிழ் பிரித்து எழுதுக. செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் பொய் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும். 8 கூட்டல் திசை 8 திசை 8 கூட்டல் திசை 8 திசை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம். இதில் பார்த்தீங்கன்னா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்றும் அங்கன் உலகு அழித்தலான் அங்கு உலகன் அழித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான் மேரு வளம் திரிதலான் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனடி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இந்த வரிகள் எல்லாம் யார் சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய இளங்கோவடிகள் தான் இந்த கவிதை வந்து எழுதியிருக்காங்க. இந்த பாடல்களை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரம் அப்படின்னாவே இளங்கோவடிகள். இந்த லைன்ஸ்ல என்னென்ன சொல்றாங்கன்னா, திங்கள் நிலவை வந்து பாராட்டுறாங்க. அடுத்தது ஞாயிறுனா சூரியனை பாராட்டுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மலையை வந்து பாராட்டுறாங்க. இது மாதிரி ஆர்டரைஸ் பண்ணியும் இது முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஸோ ஆர்டரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங்கள் தான் வரும், அதுக்கப்புறம் தான் ஞாயிறு, அதுக்கப்புறம் தான் மலை. திங்கள்னா வந்து நிலவு, ஞாயிறுனா சூரியன், மழைனா வந்து மலையே தாங்க. சொல்லும் பொருளும். இதுல திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் தான் பொற்கோட்டு, மேருனா இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அழி கருணை, அழி என்றால் கருணை. தேன் நிறைந்த ஆத்திய மலர் மாலையை அணிந்தவன் தான் நம்ம சோழ மன்னன். அவனுடைய வெண்குற்ற குடை வந்து குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன்னுடைய ஒளியால் வந்து உலகுக்கு வந்து இன்பம் அளிக்கிறது. அதனை தான் வந்து வெண்ணிலவே போட்டுகிறோம் அப்படின்றாங்க. அடுத்தது காவிரி ஆறு பாய்ந்து வரும் வளம் செய்யக்கூடிய அந்த நாட்டை சேர்ந்தவர் தான் நம்மளுடைய சோழ மன்னன். அவனுடைய ஆணை சக்கரம் போல கதிரவன் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலை இருக்கு இல்லைங்களா, அந்த இமயமலையை வலப்புறமாக வந்து சுற்றி வரானாம். அதனால கதிரவனையும் வந்து போற்றுவோம்ன்றாங்க. அடுத்தது அச்சம் தரக்கூடிய கடல். அந்த கடலை எல்லையா கொண்ட உலகிற்கு மன்னன் வந்து அருள் செய்கின்றான். அது போல மலை என்ன பண்ணுது? வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால்தான் அந்த மலையையும் நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய சிலப்பதிகாரத்தை எழுதினது யாருன்னா இது இளங்கோவடிகள் தான் எழுதியிருக்காங்க. சிலப்பதிகாரம் அப்படின்றது ஒரு காப்பியம். ஓகேங்களா, அந்த காப்பியத்தை எழுதினது யாரு? நம்மளுடைய இளங்கோவடிகள். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா சேர மன்னன், சேர மரபை சார்ந்தவர். ஓகேங்களா, இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் சேர மன்னரை சேர்ந்தவர். சேர மன்னருடைய மரபை சார்ந்தவர் சொல்லிட்டு நமக்கு சிலப்பதிகார பதிகம் தாங்க சொல்லுது.
அவர் சேர மன்னர் சொல்லிட்டு நமக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிலப்பதிகார பதிகம் தான் நமக்கு அது சொல்லுது. இவங்க வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று என்னது? சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தை வந்து தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சொல்றாங்க. அப்ப தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்துக்கு வேற என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் சொல்லிட்டுலாம் நம்ம சொல்லலாம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியம் நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 30 காதைகளை கொண்டிருக்கும். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரமும் 30 காதை தான், மணிமேகலையும் 30 காதை தான். இது வந்து இரட்டை காப்பியங்கள் சொல்லி சொல்லலாம். சிலப்பதிகாரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய கதைகள் வந்து மணிமேகலையில தான் போய் முடியுங்க. ஓகேங்களா? சரி, இந்த சிலப்பதிகாரத்தை நமக்கு எந்த லைனா சொல்லியிருக்காங்க? திங்கள், ஞாயிறு, மலை, இந்த 3 இயற்கையை வந்து வாழ்த்தும் வகையா வந்து இந்த நூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கழுத்தில் சூடுவது என்னது? தார். கணையாளி அப்படின்னா மோதிரங்க. ஏன்னா அந்த கண்ணகி இல்ல, சீதா ராமன் சீதை இருக்குங்க இல்லையா, அந்த இதில் வந்து கணையாளிஸ் தானே, அந்த ராமன் வந்து தன்னுடைய கணையாளியை கொடுத்து தானே ஹனுமன் கிட்ட இது மாதிரி இதை எடுத்துகிட்டு போயிட்டு சீதா தேவி கிட்ட காமிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ராவணனுடைய அந்த இடத்துல இருக்கும்போது, அந்த வனத்தில் இருக்கும்போது அந்த ஹனுமன் வந்து கணையாளியை தான் காமிப்பாங்க. நான் வந்து ராமன் அழைத்து வந்து தூதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அவங்க நம்புறதுக்கோசரம் தான் அந்த கணையாளி கொடுத்துருப்பாங்க. அப்போ கணையாளி அப்படின்றது வந்து மோதிரம். ஓகேங்களா? தண்டைனா காற்றிடம்பு தான் நம்ம தண்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க. மேகலைனா வந்து வளையல். ஓகேங்களா? அப்போ தார் அப்படின்றது கழுத்தில் சூடுவது. கதிரவனின் மற்றொரு பெயர் என்னது? சூரியன், ஞாயிறு. வெண்குடை பிரித்தெழுதுக. வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர், கொங்கலர். கொங்கு கூட்டல் அலர், கொங்கலர். அவன் குட்டல் அளிப்போல், அவன் அளிப்போல். அவன் குட்டல் அளிப்போல், அவன் அளிப்போல். நெக்ஸ்ட் காணி நிலம் அப்படின்ற ஒரு கவிதையை வந்து எழுதுவது யாருன்னா நம்மளுடைய பாரதியார் தாங்க எழுதியிருக்காங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நிலவொளி முன்பு வரவேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து கேட்குறாங்க. இந்த பாடல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இதை படிக்கும் போதே சொல்லும் பொருளும் அப்படின்னா காணி அப்படின்னா என்னன்னா நில அளவை குறிக்கும் சொல். காணி அப்படின்றது என்னது? நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் என்றால் மாளிகையின் அடுக்குகள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சித்தம் அப்படின்னா உள்ளம். இதுக்கான பாடலின் பொருள் பாருங்க. காணி அளவு நிலம் வேண்டும் அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரக்கூடிய தென்னை மரங்கள் அங்கே வந்து 10-12 தென்னை மரங்கள் வேண்டும். அதே மாதிரி முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். காதுக்கு இனிமையான குயிலின் ஓசை வேண்டும். சித்தம் உள்ளம் மகிழ்ந்திட இளம் தென்றல் தவழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரதியார் ரசித்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அழகா இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க நூல்வெளிக்கு போகலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. பாரதியார். இதுல எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் 75% வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கேட்டுட்டாங்க தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரிப்பிட்டேஷன் பண்ணிட்டே இருக்கோமோ நம்மள இன்னும் எவ்வளோ டஃப்பாக கேட்கலன்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கலாம். அப்பதான் வந்து நம்மளால எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க போகலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாரு? பாரதியார். அவரது இயற்பெயர் என்னது? சுப்பிரமணியன். பாரதியாருடைய இயற்பெயர் என்னது? சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் யாரு? நம்மளுடைய சுப்பிரமணியன். அதனாலதான் எட்டயபுரம் மன்னன் வந்து இவர் எட்டயபுரத்தில் தானே பிறந்தாரு. அந்த எட்டயபுரம் மன்னன் வந்து நம்மளுடைய பாரதியாருக்கு, இந்த சுப்பிரமணியனுக்கு பாரதி அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு பாரதியார் சொல்லிட்டு பேர் வந்துச்சு. தம் கவிதையின் வழியாக இவர் தன்னுடைய கவிதை மூலமாக விடுதலை உணர்வை வந்து ஊட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடுபட்டவர் தான் பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடல்களை பாடியவர் யாரு?
நம்மளுடைய பாரதியார். நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றையும் பாடியிருக்காரு. ஓகேங்களா. தம் கவிதை வழி விடுதலை உணர்வை ஊட்டும்னு பாடியிருக்காங்க. மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியிருக்காங்க. நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்களையும் பாடியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம சமுதாயத்துக்கு அவசரம் பாடல்கள் மூலமா இவர் வந்து சொல்லியிருக்காருன்றாங்க. ஓகேங்களா. இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. நமக்கு கொடுத்திருக்க இந்த காணி நிலம் எங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா பாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்துதான் இந்த பாடம் இருக்கு. ஓகேங்களா. பாரதியாருடைய கவிதைகள் அப்படின்ற தொகுப்பில் இருந்துதான் காணி நிலம் வந்து வந்திருக்கு. வாங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்னது? கேணி. கிணறு என்றால் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்றால் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் பிரித்தெழுதுக. நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே, நிலத்தின் கூட்டல் இடையே, நிலத்தினிடையே. முத்து கூட்டல் சுடர், முத்துச்சுடர். முத்து கூட்டல் சுடர், முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி, நில ஒளி. நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி. பொறுத்துக. முத்துச்சுடர் போல நில ஒளி வேண்டும். தூய நிறத்தில் மாடங்கள் வேண்டும். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வேண்டும். ஸோ பொறுத்துக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி எழுந்து யாரு? நெல்லை சு முத்து. அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெரிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம் என்று ஆ முதல் அவ் வரைக்கும் எழுதிருக்கிறது யாரு? நெல்லை சு முத்து. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க. ஆத்திச்சுடி அப்படின்னாவே அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் தான் ஆத்திச்சுடி. ஆத்திச்சுடினா என்னது? அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் என்னது? ஆத்திச்சுடி. ஔவையாரின் ஆத்திச்சுடியை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. ஔவையாருடைய ஆத்திச்சுடி சின்ன பிள்ளைங்க வந்து எல்லாருக்குமே தெரியும். பாரதியாரனுடைய ஆத்திச்சுடினா புதிய ஆத்திச்சுடி. புதிய ஆத்திச்சுடி யாரு? பாரதியார். நார்மலாக ஆத்திச்சுடி அப்படின்னாவே எல்லாருக்கும் அவை தான் தெரியும். ஆனால் புதிய ஆத்திச்சுடின்னு ஒன்று இருக்குது, அறிவியல் ஆத்திச்சுடின்னு ஒன்று இருக்குது. புதிய ஆத்திச்சுடி எழுதினவங்க பாரதியார். அறிவியல் ஆத்திச்சுடி எழுதினவங்க நம்மளுடைய நெல்லை சு முத்து. நெக்ஸ்ட் பாருங்க. சொல்லும் பொருளும். இயன்ற வரை, முடிந்த வரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. இதில் இருக்கக்கூடிய நூல்வெளி. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? ஓகேங்களா. அப்துல் கலாமே பாராட்டிருக்காராம். தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர், தன்னை மாதிரியே சிந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிருக்காங்க. அதை யார் சொன்னாரு? மேதகு அப்துல் கலாம் வந்து யாரை சொன்னாங்கன்னா நெல்லை சு முத்துவை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இவர் வந்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். அறிவியல் அறிஞராகவும் கவிஞராகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். ஸோ விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான் மற்றும் இந்திய விண்வெளி மையம். இந்திய விண்வெளி மையம்னா எங்க? இஸ்ரோ. ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா இடத்துலையும் 3 இடத்துலையும் வந்து அவர் வேலை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறையா நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. நிறைய படைப்புகள் எல்லாம் படிச்சிருக்காரு, கவிதைகளாகவும் கட்டுரையாகவும். அது எவ்வளோனா 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு? எழுதியிருக்காரு. 80க்கும் மேல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உடல் நோய்க்கு டேஸ் சேவை ஔடதம். நண்பர்களுடன் டேஸ் விளையாடும், ஒருமித்து விளையாடு. கண்டறி பிரித்தெழுதுக. கண்டு கூட்டல் அரிதான் கண்டறி. கண்டறி பிரித்தெழுதுக. கண்டு கூட்டல் ஹரி. ஓய்வர பிரித்தெழுதுக. ஓய்வு கூட்டல் அற. ஓய்வர பிரித்தெழுதுக. ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று சேர்த்தெழுதுக. ஏன் என்று. ஏன் கூட்டல் என்று. ஏன் என்று. ஔடதம் கூட்டல்மாம். ஆம் ஔடதமாம். ஔடதமாம். ஓகேங்களா. எதிர்ச்சொல்லை தருங்க. இங்க பாருங்க பொறுத்துக இல்லை, எதிர்ச்சொற்களை பொறுத்துகன்னு கேட்குறாங்க. அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. நெக்ஸ்ட் அறிவியலால் ஆள்வோம். அறிவியலால் ஆள்வோம் அப்படின்றது வந்து அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிவியலால் ஆள்வோம் ஒன்றும் இல்லைங்க. இதில் அறிவியல் ஆய்வுக்கு வந்து எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளுடைய மண்ணில் மற்றும் விண்ணில், கடலில், காற்றில் என எங்குமே வந்து ஆய்வு செஞ்சுட்டே தான் இருக்காங்க நம்மளுடைய
மனிதர்கள். ஓகேங்களா. ஆழக்கடலின் ஆழ அடியில் வந்து மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எழுமும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வளையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். உணவை பிழந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான்றாங்க. இது எழுதுறது பாடநூல் ஆசிரியர் குழு கொஞ்சம் பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. யார் என்னன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. நெக்ஸ்ட் பாருங்க. இதில் வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவும் சந்தித்தேருக்கெல்லாம் சாத்திரம் படைவோம் சொன்னது வந்து பாரதியார். கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வானை அளப்பும் கடல் மீனை அழைப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தித்தெருப்பெருக்கும் சாத்திரம் கொற்போம் சொல்றது வந்து நம்மளுடைய பாரதியார். நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனிதன் எப்போது உண்மையை உரைக்கின்றான்? ஆழக்கடல் பிரித்தெழுதுக. ஆழம் கூட்டல் கடல் ஆழக்கடல். விண்வெளி பிரித்தெழுதுக. விண் கூட்டல் வெளி விண்வெளி. நீலம் கூட்டல் வான் நீலவான். நீலம் கூட்டல் வான் நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாதியங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாதியங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மூதுரை. மூதுரை அப்படின்னாவே ஔவையார் தாங்க. மூதுரை அப்படின்னா ஔவையார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னனருக்கு சந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரிகளை சொன்னது யாரு? சென்ற இடமெல்லாம் சிறப்புனா ஔவையார். மூதுரை ஔவையார். சொல்லும் பொருளும் மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல். சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்தல். தேசம் நாடு. தேசம் நாடு. பாடல் என்ன சொல்றாங்கன்னா மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவனையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவனே சிறப்பு. மன்னவனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, ஆனால் கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாமே சிறப்பு அப்படின்னு சொன்னது நமக்கு ஔவையார். ஓகேங்களா. சரி, நூல் வழி பாருங்க. இந்த நூலினுடைய ஆசிரியர் மூதுரையினுடைய ஆசிரியர் யாரு? ஔவையார். அவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வெளி. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வெளி போன்ற நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. மூதுரை அப்படின்னா அந்த சொல்லுக்கான பொருள் என்ன? மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரை. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா 31 பாடல்கள் உள்ளன. இதுல மூதுரையில எத்தனை பாடல்கள் இருக்குது? 31 பாடல்கள் உள்ளன. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாசர கற்க வேண்டும். இடமெல்லாம் பிரித்தெழுதுக. இடம் கூட்டல் எல்லாம் இடமெல்லாம். மாசர மாசு கூட்டல் அற மாசர. குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர். குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். நெக்ஸ்ட் துன்பம் வெல்லும் கருவி. துன்பம் வெல்லும் கருவி அப்படின்னும் போது நம்மளுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னாவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறித்தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிகளிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று சொன்னது யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இதுல வந்து கேட்டிருக்காங்க, பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ என்பதா அப்படின்னு சொன்னது நம்மளுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் மற்றவர். நெறி வழி. வற்றாமல் குறையாமல். வற்றாமல் குறையாமல்.
இதில் பாடப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதின் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு முறை மாறக்கூடாது, பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லா கோழைகளுடன் சேரக்கூடாது, துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும், பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும், அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நம் நாட்டின் புகழும் அழியாத வகையில் நம்ம வாழணும் சொல்றாங்க. இந்த சொன்னது யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பம் வெல்லும் கல்வின்னு சொன்னது யாருங்க? அந்த கவிதை எழுதுனது யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியவர். எளிமையான தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்தை வலியுறுத்தவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருக்கான சிறப்பு பெயர் என்ன? மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் அப்படின்னாவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். நாம் என்ன பண்ணணும்? மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்பதனை பிரித்து எழுதுக. கை குட்டல் பொருள், கைப்பொருள். மானம் குட்டல் இல்லா, மானம் இல்லா. மானம் குட்டல் இல்லா, மானம் இல்லா. ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை அப்படின்னா நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு, ஆற்றல் அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லிய ஆதார வித்து. இது சொன்னது யாருங்க? ஆசாரக்கோவையை பாடந்து யாருன்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையினுடைய பாடல்களை பாடந்து யாரு? பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா? பெருவாயின் முள்ளியார். சொல்லும் பொருளும். நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமைதான் நன்றி அறிதல். ஒப்புரவு, எல்லாரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவுனா ஒன்றும் இல்லைங்க, எல்லாரையும் ஈக்குவலாக நம்ம பார்க்கணும், அதுதான் ஒப்புரவு. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். ஒப்புரவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவை எழுதுந்து யாரு? பெருவாயின் முள்ளியார். அதுவும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிர்க்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்பு உடையவராக நட்பு கொள்ளுதல் ஆகிய 8 நல்லொழுக்கங்கள். அப்ப ஆசாரக்கோவைனாவே 8 நல்லொழுக்கங்களை சொல்லும். ஆசாரக்கோவைன்னா என்னது? 8 நல்லொழுக்கங்களை சொல்லும் சொல்லலாம். சரி, ஆசாரக்கோவையர் ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். அவர் பிறந்த ஊர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பன் கயத்தூர் சொல்லுவாங்க, அப்படின்னா கயத்தூர். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன பொருள்? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இந்த நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. ஸோ பெருவாயின் முள்ளியார் அவர் எங்கே பிறந்தாரு? கயத்தூர். அதுக்கான ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, நல்ல நற்பண்பு, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. மொத்தம் 8 நல்லொழுக்கங்களை அங்கே சொல்லியிருப்பாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளுது. நம்ம இப்போ பொறைன்னு சொல்லுவோம். பிறர் செய்த தீமை நம்ம பொறுத்து கொள்வதற்கு பேர் என்னங்க? பொறை. அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை. அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும், இவை எட்டும். நன்றி அறிதல் பிரித்து எழுதுக. நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை பிரித்து எழுதுக. பொறை கூட்டல் உடைமை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், கண்மணியே கண்ணுரங்கு. ஆராரோ ஆரிரோ, ஆராரோ ஆரிரோ. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி செய்து பார்ப்போற்ற வந்தாயோ, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூவிழைத்து செல்லமாய் உதித்த சேரநாட்டு முத்தேனோ, வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழநாட்டு முக்கணியோ. சோழநாட்டு முக்கணியோ. குளிக்கும் குளம்பெட்டி குளம்பால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ என்று கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்களை பாடியிருக்காங்க.
இதில் பார்த்தீங்கன்னா சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு சொல்லிட்டு 3 நாட்டினுடைய பெருமையும் சொல்லியிருப்பாங்க. இதில் இருக்க சொல்லும் பொருளும் நந்தவனம் பூஞ்சோலை, பார் உலகம், பண் இசை, இழைத்து பதித்து, இழைத்துனா பதித்து, நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம், பண்ணா இசைத்து, இழைத்துனா பதித்து. கீழே வாங்க இந்த தொகை சொற்கள். முத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். இந்த மலைத்தேனை பொந்துத்தேன் என்றும் சொல்லலாம். மலைத்தேனை பொந்துக்குள்ள இருந்து கை பிடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, பொந்து தேன். அப்ப 3 தேன், தேன் அப்படின்னாவே நாக்குல வச்சு இது பண்றோம் இல்லையா, அது வந்து சேர நாட்டுக்கு தான் சேர்ந்தது தேன். முக்கணி, முக்கணினா மாப்பழ வாழை. விருந்தினர்கள், நம்ம வந்து சோழ நாட்டை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, விருந்து உபகரிக்கிறதுல சிறப்பானவங்க. ஸோ மாப்பழ வாழை வந்து சோழர்கள்னு வச்சுக்கோங்களேன், அவங்க விருந்து உபசரிக்குவாங்க. முத்தமிழ், இயல் இசை நாடகம். நம்மளுடைய பாண்டிய நாடு தான் வந்து பாண்டிய நாட்டில் தான் மதுரை இருக்குது தலைநகரம். பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரை. அந்த மதுரையில தானே 3 விதமான சங்கமும் நடந்துச்சு. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லிட்டு அந்த கடைச்சங்கத்தை சார்ந்தவர் தான் நம்மளுடைய நக்கீரர், 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இது நமக்கு குரூப் 2 கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி அந்த மதுரையில் நடந்தது இந்த 3 முச்சங்கங்களும் நடந்திருக்கு. இங்கே தான் வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லக்கூட முத்தமிழை வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்தேன் அப்படின்னா வந்து சேரர்கள், முக்கணி அப்படின்னா சோழர்கள், முத்தமிழ் அப்படின்னா வந்து பாண்டியர்கள். ஓகேங்களா? அடுத்தது நூல்வெளி. தாளாட்டு. தாளாட்டுன்னா என்ன இல்லைங்க, வாய்மேலை இலக்கியம், வாயால சொல்கிறது தான். தாள் அப்படின்னா நாக்கு, தாள் என்பது நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் இது தாளாட்டு. தாளாட்டை எப்படி பிரிக்கலாம், தாள் கூட்டல் ஆட்டு தாளாட்டுன்னு சொல்லி பிரிக்கலாம். தாள் என்பது என்னது, நாக்கு, நாக்கை அசைத்து ஆடுவதால் இது தாளாட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடல் பாடுவதை என்னது, தாளாட்டுன்னு சொல்லுவோம். வாங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பாட்டிசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டிசைத்து. கண்ணுறங்கு, கண் கூட்டல் உறங்கு கண்ணுறங்கு. வாழை கூட்டல் இலை வாழை இலை, வாழை கூட்டல் இலை வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. உதித்த அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது, மறைந்த. உதித்த அப்படின்னா ஆப்போசிட் வந்தீங்கன்னா மறைந்த. அடுத்தது நானிலம் படைத்தவன். நானிலம் படைத்தவன்னா ஒன்றும் இல்லை, இதில் வந்து பாலை நிலத்தை மட்டும் விட்டுருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் சொல்லிட்டு 4 நிலத்தை மட்டும் சொல்லியிருப்பாங்க. அதுதான் நானிலம் படைத்தவன் சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நானிலம் படைத்தவன் அப்படின்னும் போது கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்து திண்டோள், மல்லெடுத்து தின்றோள், மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடின்ன பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தின் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சூழும் பனிமழையைச் சுற்றி கொடி பொறித்தான். முக்குழித்தான் ஆடிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள். எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பன்னல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். கண்டங்கள் சுற்றி களம்னா எனது கப்பல் ஏறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். இந்த நானிலம் படைத்தவன் அப்படின்னாவே முடியரசன். நானிலம் படைத்தவன் அப்படின்னா அந்த கவிதை எழுதுந்து யாருங்க, முடியரசன். முடியரசன் வந்து 4 நிலத்தை படைத்திருக்கான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அவர் எந்த நிலத்தை சொல்லல, பாலை நிலத்தை வந்து அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். சொல்லும் பொருளும் மல்லெடுத்து வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், கழனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். ஆழினா என்னது, கடல். மல்லெடுத்து வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், கழனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். இதில் பாருங்க அதனுடைய நூல்வெளி பார்த்துக்கோங்க. முடியரசனின் இயற்பெயர் என்னது, துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் என்னது, துரைராசு. இவருடைய இயற்பெயர் துரைராசு. இவர் எழுதின நூல்கள் பார்த்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. ஓகேங்களா? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. துரைராசு ஒரு காவியப்பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துரைராசு அப்படின்றது அவருடைய இயற்பெயர். ஒரு காவியப்பூ அப்படின் போது காவியப்பூ ஒன்றும் இல்லை, கா மீன்ஸ்
காவிய பாவை. கா மீன்ஸ் காவிய பாவை. காவிய பூவா, வீணா வீரகாவியம், பூனா பூங்கொடி. அவ்வளோதான். அதனுடைய முதல் எழுத்தெல்லாம் வச்சு காவிய பூன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். துரைராசு ஒரு காவிய பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு. துரைராசு அந்த முடியரசனுக்கு முடி இருக்குமா, அவர் தானே தலையில வந்து பூ வச்சுக்குவாரு. அந்த பூ எப்படி இருக்கும், காவிய பூ மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் காவிய பூன்னு ஒன்று தலையில வச்சுக்கிறாரு. ஸோ கா மீன்ஸ் காவிய பாவை, வி மீன்ஸ் வீரகாவியம், பூனா பூங்கொடி. ஓகேங்களா, முதலிய நூல்களை எழுதியிருக்காங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு சொல்லுவாங்க. இவரை வந்து என்ன சொல்லுவாங்க, திராவிடம்பாட்டின் வானம்பாடின்னு சொல்லுவாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னா முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். இப்பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் என்ற நூல் இருந்து சொல்லியிருக்காங்க. நான் நிலம் படைத்தவன் என்ற பாடல் பார்த்தீங்கன்னா புதியதொரு விதி செய்வோம் அந்த நூல்ல இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து சொல்லியிருக்காங்க. வெள்ளி பனிமழை மீது உழவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் சொன்னது பாரதியார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. வெள்ளி பனிமலையின் மீது உழவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டன், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தங்கங்கள் பரிசளிப்போம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரிகளை பாடந்து யாருங்க, பாரதியார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. போர்க்களத்தில் வெளிவரும் குணம். போர்க்களத்துல என்ன குணம் வெளிவரும், வீரம். அதை கல்லெடுத்து, கல்குட்டல் எடுத்து நானிலம், நான்கு குட்டல் நிலம் நானிலம், நாடு குட்டல் என்ற நாடென்ற, களம் குட்டல் ஏரி களமேரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கடலோடு விளையாடு. இந்த பாட்டும் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம எப்படி நம்ம இவரது காணி நிலம் என்னும் பாரதியார் பார்த்தோம், அதே மாதிரி தான் இதுவும் சூப்பரா இருக்கும். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்குமலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சு மெத்தை ஐலசா, விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம்மூஞ்சல் ஐலசா, பனிமூட்டும் உடல் வந்து போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்செடுக்கும் நீச்சல் யோகா ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா அப்படின்னு சொல்லிட்டு ஐலசான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடுவாங்க. இது வந்து ஒரு விதமாக தொழில் பாட்டுன்னு நம்ம சொல்லலாம். கடலோடு விளையாடு அப்படின்ற இதுல இருந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா கதிர்ச்சுடர், கதிரவனின் ஒளி, மின்னல் வரி, மின்னல் கோடு, அரிச்சுவடி, அகர வரிசை எழுத்துதான் என்ன சொல்றாங்க, அரிச்சுவடின்னு சொல்றாங்க. இந்த பாடல் பொருள் பார்த்துக்கோங்க, ஈஸியா இருக்கும். இதுல வந்து பொறுத்துக்கு மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள், அவர்களுக்கு விண்மீனே வந்து விளக்கு. விண்மீன்கள் தான் வந்து அவங்களுக்கு விளக்கு. விரிந்த கடல் தான் அவங்களுக்கு பள்ளிக்கூடம். கடல் அலை தான் அவங்களுடைய தோழன். மேகமே அவங்களுக்கு குடையாக இருக்கிறது. வன்மையான மணல் தான் அவங்களுக்கு பஞ்சு மெத்தை. அந்த மின்னல் இடி இருக்குது இல்லையா, அந்த இடி தான் வந்து அவங்களுக்கு கூத்து. சீறி வரும் புயல் தான் விளையாடும் ஊஞ்சல். பனிமூட்டம் தான் அவங்கள வந்து அந்த உடலை சுற்றும், அவங்களுடைய உடலை சுற்றக்கூடிய போர்வை. அனல் வீசும் கதிரவன் தான் ஒளிச்சுவல் தான் மேற்கூரையா இருக்குதான். அந்த கதிரவனின் ஒளிக்கதிர் தான் வந்து அவங்களுக்கு மேற்கூரையாம். கட்டுமரம் தான் அவர்களுடைய வாழும் வீடாம். மின்னல் கோடுகள் தான் அவங்களுக்கு அடிப்படையான பாடமா. வலைவீசி பிடிக்கும் மீன்கள் தான் அவங்களுக்கான செல்வம்ன்றாங்க. முழு நிலவு தான் கண்ணாடி. மூச்சடிக்கும் செய்யும் நீச்சலை தான் அவங்களுடைய தவம் யோகா. வானமே அவர்களுக்கு வணங்கும் தலைவன். இவற்றிற்கு இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து என்ன திணைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நெய்தல் திணை. அதற்கான நிலம் கடலும் கடல் சார்ந்த இடம் தான் நெய்தல் திணைக்கான நிலம். அதற்கான மக்கள் பரதவர். தொழில் பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். அதில் இருக்கக்கூடிய பூ, நெய்தல் பூ பார்த்தீங்கன்னா தாழம்பூ வந்து அவங்களுக்கானது நெய்தல் நிலத்துல அதிகமா விளையக்கூடியது. நூல்வெளி பாருங்க, உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்தோடு பாடும் பாடல் தான் என்னது, நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியால் வழங்கப்பட்டு வருவதால் இதை வாய்மொழி இலக்கியம் சொல்லி சொல்றோம். தாளாட்டு, தாழ்குட்டல் ஆட்டு, தாளாட்டு மின்னி நம்ம சொன்னங்க. ஸோ இதை வந்து ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் சொல்றாங்க. ஸோ ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு இது எல்லாமே ஒரு விதமான விளையாட்டு பாடல் தாங்க. இந்த தாளாட்டு பாடல்களை வந்து நாட்டுப்புற பாடல்களுக்கு வந்து அடங்கும்னு சொல்லலாம். இந்த சக்திவேல் அப்படின்ற தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு, சக்திவேல் தொகுத்த தான் நாட்டுப்புற இயல் ஆய்வு. அதுலதான் இந்த
என்ன கொடுத்துருக்காங்க, கடலோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சக்திவேல் வந்து தொகுத்திருக்காரு நாட்டுப்புற இயல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இயல் ஆய்வுலேருந்து தான் நமக்கு இந்த பாடலை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கதிர்ச்சுடர், கதிர் குடல் சுடர், கதிர்ச்சுடர். மூச்சடக்கி, மூச்சு குடல் அடக்கி, மூச்சடக்கி. பெருமை குடல் வானம், பெருவானம். பெருமை குடல் வானம், பெருவானம், பெருவானம். அடிக்கும் குடல் அலை, அடிக்கும் அலை. அடிக்கும் குடல் அலை, அடிக்கும் அலை. இதுக்கான பொறுத்துக்க. விடிவெள்ளி, விடிவெள்ளி தான் அவங்களுக்கு என்னது, விளக்கு. வெள்ளி, விடிவெள்ளி வந்து அவங்களுக்கு விளக்கு. மணல் வந்து பஞ்சுமெத்த மாதிரி இருக்குமா, மணல் வந்து பஞ்சுமெத்த. புயல் வந்து அவங்களுக்கு ஊஞ்சல் மாதிரி இருக்குமா. பனிமூட்டம் வந்து அவங்களுக்கு போர்வை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, பாரதம் அன்றைய நாற்றங்கால். பாரதம் அன்றைய நாற்றங்கால். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் செய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. தேசம் உடுத்திய நூலாடை, இதுவும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தேசம் உடுத்திய நூலாடை எதுன்னு சொல்லிட்டு திருக்குறள் தான். மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு ஏற்றிட மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்குமா. காளிதாசனுடைய பாடல்கள் காவிரி கரை வரைக்கும் எதிரொலிக்குமா. கம்பனினுடைய அமுத கவிதை வந்து கங்கை அலைக்கு வந்து இசையமைக்குமா. கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூத்தெடுக்குமா. மேற்கு மலைகளை நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில வந்து நலம் கேட்கும். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காடம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பரிசீலித்தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்திடி அறத்தின் ஊன்றுகோலாக. அறத்தின் ஊன்றுகோலை இங்க என்ன இருக்கு, அண்ணல் காந்தியினுடைய கைத்தடி இருக்கு. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லிட்டு பாரதம் அன்றைய நாற்றங்கால் சொல்லிட்டு பாடினது யாருங்க, தாரா பாரதி. பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்னாவே தாரா பாரதி. சொல்லும் பொருளும். மெயினா உண்மை, தேசம்னா நாடு. தேசம்னா நாடு. பாடல் வரிகள் பார்த்துக்காங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. பூமியின் கிழக்கு வாசல் ஆக திறவது நம்மளுடைய இந்திய நாடு. கிழக்கு வாசல், பூமிக்கோடு கிழக்கு வாசல் எழுது இந்திய நாடு. பல புதுமைகளை செய்த நாடு இது. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வை வந்து மேலடைய கொடுத்துருக்காங்க. காளிதாசனுடைய இனிமையான பாடல் வந்து காவிரி கரை வரை எதிர்க்குமா. காளிதாசன்னா காவிரி, கா அப்படின்னு நெடியில் வருதுங்களா, அதே மாதிரி தான் நெடியில் தான் இருக்கும். காளிதாசன் காவிரி நெடில் எழுத்துல வருங்க, பார்த்துக்கோங்க. அதே கம்பன் அப்படின்னா கங்கை. கம்பனுடைய அமுத கவிதை வந்து கங்கை ஆற்றுக்கு இசையமைக்குமா. அப்போ கம்பன் கங்கை, காளிதாசன் காவிரி. திருக்குறள் வந்து ஆடையாக இருக்குது, மேலாடையாக மெய்யுணர்வு இருக்குது. இதுதாங்க நமக்கு முக்கியம். குமரி முனை ஆகிய கண்ணியின் கூதல்களுக்கு வந்து காஷ்மீர் மலர்கள் வந்து மாலையாக தொடுக்கிறாங்களாம். மேற்கு தொடர்ச்சி மலையில தான் நமக்கு நதிகள் உருவாகி அது கிழக்கு நோக்கி பாயுது இல்லையா, அது பாஞ்சு நமக்கு தான் நன்மையை கொடுக்குது. ஸோ அதை சொல்றாங்க. புல்வெளிகள் எல்லாம் பூக்களாய் மறந்து பொற்காலம் மாதிரி சிரிக்கிறான், புன்னகை மாதிரி. ஓகேவே, கல்லில் செதுக்கிய சிற்பங்களாலும் காவிய கூட மாதிரி இருக்குன்றாங்க. அள்ள அள்ள குறையாத அமுத சுரப்பியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றன. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தறி வந்து விளங்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த அளவுக்கு பாடல் வரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நூல்வெளி பாருங்க. தாரா பாரதி. தாரா பாரதியினுடைய இயற்பெயர் என்னது, ராதாகிருஷ்ணன். அவருக்கான சிறப்பு பெயர் என்னது, கவி ஞாயிறு. இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அதே வந்து சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா கவி ஞாயிறு. அவர் எழுதின நூல்கள் புதிய விடியல்கள், இவ்வியங்கள் கிழக்கு, விரநுளியின் வெளிச்சம். இந்த 3 நூல்களையும் அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க, இது 3 சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்த இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கால்ன்றது எங்கிருந்து எழுதப்பட்டது, தாரா பாரதியின் கவிதை தொகுப்புலேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க, தாரா பாரதி. அவருடைய இயற்பெயர் என்பது ராதாகிருஷ்ணனா. ராதாவை திருப்பி போடுங்க, தாரான்னு வருதா. ராதாவை திருப்பி போட்டா தாரா. அப்ப வந்து அந்த இயற்பெயர்ல இவருடைய பேர் இருக்கு, தாரா பாரதி ராதாகிருஷ்ணன். ஓகேவா. அடுத்தது அவருடைய சிறப்பு பெயர் கவிஞாயிறு. அவர் எழுதின நூல்கள் புதிய விடியல்கள், இவ்வியங்கள் கிழக்கு, விரலொளியின் வெளிச்சம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது. தேசம் உடுத்திய நூலாடை. நூலாடைன்னு என்ன சொன்னங்க, திருக்குறள். அடுத்தது காளிதாசனின் தேனிசைக்கும். காளிதாசன் அப்படின்னா என்னது, காவிரி கரை வரைக்கும். கங்கைனா என்ன வரும், கம்பர் வரும். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் தான் கலைக்கூடமா இருக்கும். நூலாடை பிரித்து எழுதுக. நூல் குடல் ஆடை, நூலாடை. எதிர்குடல் ஒலிக்க
எதிரொலிக்க, எதிர்குட்டல் ஒலிக்க, எதிரொலிக்க. பராபரக்கண்ணினாவே தாயுமானவர் தான். பராபரமே அப்படின்னாவே தாயுமானவர் தான் எழுதியிருப்பாங்க. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர், செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுமே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லி தாயுமானவர் பாடியிருக்காங்க. சொல்லும் பொருளும் தண்டருள் குளிர்ந்த கருணை, கூர் மிகுதி, செம்மையருக்கு சான்றோர்க்கு ஏவல் தொண்டு, பராபரமே மேலான பொருளே, பணி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர. ஸோ சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க, ரிப்பீட்டடாக கேளுங்க, ரிப்பீட்டடாக படித்து பாருங்க. தண்டொருள் குளிர்ந்த கருணை, கூர் மிகுதி, செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு, பராபரமே மேலான பொருளே, பணி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர. இதுக்கான பொருள் பார்த்துக்காங்க. அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அன்பர்களுக்கு தொண்டு செய்வதாக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேற எதையும் நான் நினைக்கவே மாட்டேன். இதுதான் அந்த பாடலுடைய பொருள். நூல்வெளி. தாயுமானவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கமிடம் தலைமை கணக்கராக இருந்திருக்காரு. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கம், ஓகேங்களா, சொக்கநாதர் வராதுங்க, சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிவார். விஜய ரகுநாத சொக்கநாதன் போட்டுருவாங்க, இன்னும் வேற ஏதாவது பேர் வந்துடும். ஸோ பார்த்துக்கோங்க, சொக்கலிங்கர் கிட்ட தான் அவர் தலைமை கணக்கராக பணிபுரிக்கிறாரு. இப்பகுதியை தாயுமானவர் பாடல் என்னும் நூலிலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நூலை இந்த தாயுமானவர் பாடல் என்ன சொல்லலாம், தமிழ் மொழியின் உபநிடதம் சொல்லலாம். தாயுமானவருடைய பாடல் என்ன சொல்லலாம், தமிழ் மொழியின் உபநிடதம் சொல்லலாம். இந்த பாடல்கள் பராபரிக்கண்ணி என்னும் தலைப்பிலிருந்து வந்திருக்கு. கண்ணி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, 2 அடிகளாக இருந்துச்சுன்னா என்னது 2 அடி பாடல், 2 அடி 2 வடி பாடல்களை நம்ம என்ன சொல்லலாம், கண்ணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புக் பேக் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தம் குட்டல் உயிர் தம் உயிர், தம் குட்டல் உயிர் தம் உயிர், இன்புற்று குட்டல் இருக்க இன்புற்றிருக்க, இன்புற்று குட்டல் இருக்க இன்புற்றிருக்க, தான் என்று தான் குட்டல் என்று தான் என்று. சோம்பலுடைய எதிர்ச்சல் கேட்குறாங்க, அப்போ சுறுசுறுப்பு. சோம்பல் அப்படின்னா சுறுசுறுப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, நீங்கள் நல்லவர், வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுத்தவரிடம் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகள் விழுது எழுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர், என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முடிச்சாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடத்தையில் நீங்கள் நல்லவர். கலீல் கிப்ரான். நீங்கள் நல்லவர் அப்படின்றது யார் சொல்லியிருக்காங்க, கலீல் கிப்ரான். இதில் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் சுயம், தனித்தன்மை, உள்ளீடு, உள்ளே இருப்பவை. கலீல் கிப்ரான் அப்படின்றவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். யாருங்க, லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சார்ந்தவர். இந்த கலீல் கிப்ரான் எழுதின நூலை தான் கவிஞர் புவியரசு அப்படின்றவர் தீர்க்கதரிசி அப்படின்ற நூலில் மொழிபெயர்ச்சிருக்காரு. தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு டாபிக்ல மொழிபெயர்ச்சிருக்காரு. புவியரசு மொழிபெயர்க்க தீர்க்கதரிசி என்னும் நூலில் தான் இது இருந்திருக்கு. ஓகேங்களா, அதான் ஃபர்ஸ்ட் எழுதுந்து யாருங்க, கலீல் கிப்ரான். அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க புவியரசு. என்ன மூலியமா, தீர்க்கதரிசி அப்படின்ற டாபிக் மூலியமா இவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க. பரிசு பெறும்போது நம் மனநிலை எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக தான் இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக என்ன வேணும், உழைக்க வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆசிய ஜோதி. முன்கதை சுருக்கம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெளியே வந்தவர் யாருங்க, புத்தர் பிரான். நம்மளுடைய புத்தர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ராஜா, அரசர். அந்த அரச வாழ்க்கையை விட்டுட்டு நள்ளிரவில் என்ன பண்ணியிருக்காங்க, அரண்மனையை விட்டு வெளியே இது மாதிரி துறவியாக வாழ்ந்திருக்காங்க நம்மளுடைய புத்த பிரான். பிம்பிசார மன்னன் யாகத்துக்காக ஆடுகளெல்லாம் கொண்டு சென்றிருப்பாங்க. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு நம்மளுடைய புத்தர் தோல் எடுத்து போட்டுட்டு அந்த படத்தை பாருங்க, நமக்கே புரியும். யாகசாலையை நோக்கி
அடைந்தார். மன்னனுக்கு அறிவுரை சொல்லி நாடெங்கும் உயிர்கொலை செய்வது வந்து தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு ஒரு 9 ஸ்டான்ஸாவும் வந்து பாடியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு நம்ம இந்த பாடல் வரியை விட்டுட்டு நம்ம கீழே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கதை சுருக்கம் பார்க்கலாம். அது ஒன்றும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிக்கவும் கஷ்டமாக இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதில் பாருங்கள், ஆசி ஜோதி அப்படின்ற இந்த நூலை எழுதந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி தேசிய விநாயகனார் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆசிய ஜோதி என்னும் நூலை வந்து எழுதியிருக்காங்க. சொல்லும் பொருளும் அஞ்சினர் பயந்தனர், கருணை இரக்கம், வீழும் விழும், ஆகாது முடியாது, நீள்நிலம் பரந்த நிலம், முற்றும் முழுவதும், மாறி மழை, கும்பி வயிறு, பூத்தளம் பூமி, பார் உலகம். பார்னா வந்து உலகம். நெக்ஸ்ட் பாருங்க, பாடலுடைய பொருள். இது படிக்கும் போதே நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். யாகசாலையில் நின்றவர் அனைவரும் புத்தர் பிரானை கண்டு நடுங்கினர். அவர் முன்னால் நிற்கவும் அஞ்சினர். கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவான புத்த பிரான் கூறிய உரைகளை வந்து கேளுங்கள். வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுப்பது மன்னனாலும் முடியாது, யாராலையுமே முடியாது. எல்லாரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை காத்து கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டோ? நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையையும் ஆட்சி செய்ய முடியும். உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை வந்து அறியாதவரா உண்டோ? ஸோ எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த மறைப்பொருளை அறியாத பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவர். கடுமழை எல்லாம் பெய்து வருகிறது. காடு மலை எல்லாம் வந்து மேய்ந்து வருகிறது ஆடு. அது தன் குட்டி வருந்திடும் வகையில் வந்து பாலை எல்லாம் வந்து மக்களுக்கு தருகிறது. இதனை தீய செயல் என்று நீங்கள் வந்து கருதுகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் அன்றோ? நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் வந்து நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மை கிடைக்குமா? 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதோ பாவங்கள் நீக்கி விடுமோ? ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு வந்து செல்லாது. ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள், பிற உயிர்களை கொள்ளும் செயலை வந்து செய்யாதீர்கள். இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிவிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கதையை அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த இது கேட்டால் நமக்கே ஒரு இதாகும். ஸோ இந்த ஆசி ஜோதின்ற நூல் எழுதியிருந்தாருங்க கவிமணி தேசிய விநாயகனார். அவருக்கான 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் சொல்லலாம். 36 ஆண்டுகள் 36 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆசிரியராக பணியாற்றினார். கவிமணி அப்படின்னு இவருடைய பட்டப்பேர் என்னதுன்னா கவிமணி. இவர் வந்து ஆசிய ஜோதி அப்படின்ற ஆங்கில மொழியில் எழுதினார். ஹெட்வின் ஹர்னால்ட் அப்படின்றவர் வந்து லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. அப்போ ஃபஸ்ட்டு யார் எழுதிருக்காங்க, ஹெட்வின் ஹர்னால்டு. என்ன எழுதியிருக்காங்க, லைட் ஆஃப் ஏஷியான்றில் வந்து எழுதியிருக்காங்க ஹெட்வின் ஹர்னால்டு. அதை ஆசிய ஜோதின்ற தமிழில் வந்து மொழிபெயர்த்தவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார். இந்த ஆசிய ஜோதியில் யாரை பற்றி சொல்லுது, புத்தரனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லுது. புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது, ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யாருங்க, எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்பவர் தான் என்னது, நேர்மையான வாழ்வு வாழ்பவர்கள். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினையை தான் அவங்க யாருமே செய்யக்கூடாது. ஓகேங்களா, எளிதாகும், எளிது கூட்டல் ஆகும், எளிதாகும். பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம், பாலை எல்லாம். இனிமை கூட்டல் நீர், இனிமை கூட்டல் உயிர், இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர், இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம், மலை எல்லாம், மலை கூட்டல் எல்லாம், மலை எல்லாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஓகேங்க, இதோட முடிஞ்சிச்சு நம்மளுடைய 6ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய அனைத்து செயல் பகுதியும் நம்ம இதே இதில் வந்து ஒரே வீடியோவில் முடிச்சிட்டோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். நல்லா படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். இந்த 2025 வந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்க்கு போகலாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது ஒரு 4 விஷயந்தான். ரீட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. இது வந்து கன்சிஸ்டன்சியாக கவர்மெண்ட் ஜாப் ஆர்டர் கையில் வாங்குற வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா, இவ்வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.